உலகின் மூத்த மொழி தமிழ். உலகின் மூத்த குடி தமிழ். உன் கண்டிப்பு மிகுந்த உள் அன்பினால் மட்டுமே குடும்பத்தின் தந்தை போல இந்த கூட்டத்தில் என்றும் நீ இருக்க வேண்டும். மூவேந்தர்களும் ஒன்றுபட்டதால் உருவான சிறு உலகம்தான் எம் பள்ளி. அது இன்று ஓங்கி வளர்ந்து ஒப்பற்ற நிலையில் ஆரம்பிப்பது இலகு, அதை வேரூன்றி மரமாக்குவது இலகல்ல என்று நன்றி திரு கேபி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு அழகான காணொலியில் உங்கள் எல்லாரையும் காண்றதுல மிகவும் சந்தோஷம். நான் இந்த காணொலியில் லிவர்பூல் என்ற இடத்துல இருந்தான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் அவர்களது 10வது ஆண்டு நிறைவு விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தார்கள். இந்த விழாவில் பதிவு செய்த காட்சிகளை தான் பார்க்க போகிறீர்கள். இந்த காணொலியில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொலிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். Hello friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all in another interesting vlog. We are recording this vlog from Liverpool, and if you like the content of this video, please subscribe to our channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. Thank you. கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் எமது லிவர்பூல் தமிழ் கல்வி கூடம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். தற்பொழுது பறை இசையுடன் பண்பாட்டு ஊர்வலத்துடன் நமது விழா
Thank you.
அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். அனைவருக்கும் தயவு செய்து வெளியிலிருந்து மௌன வணக்கம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஒரு பகுதியினர் இந்த லிவர்பூல் மண்ணிலும் காலூன்ற ஆரம்பித்தார்கள். கால ஓட்டத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க குடும்பம், பிள்ளைகள் என அவர்களின் வாழ்வு இப்புலம்பெயர் மண்ணிலேயே நிரந்தரமாக இருக்கிறது. குழந்தைகள் தமிழ் மொழியில் ஆர்வமிக்கவர்களாக மாற்றப்பட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது மிகப்பெரிய மனிதநேய நடவடிக்கைகளாக இவ்வாறாக சாதனைகள், சோதனைகள் என பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் ஒவ்வொரு மூச்சு உள்ளவரை தாய்மொழியாகிய தமிழ் மொழியை இந்த கலை பண்பாட்டு உறுதியை காட்சி காப்போம் என உறுதி கொள்வோம். நன்றி. தமிழ் கலைஞர். ஆரம்ப காலங்களில் நாங்கள் வானொலிகளிலே மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த பொழுது எப்படி இருப்பார் இவர், இந்த குரல் இப்படி இருக்கிறதே, எப்படி இவர் அழகாக இருப்பாரா அல்லது எப்படி இருப்பார் எல்லாம் நாங்கள் குரலை வைத்துக்கொண்டு எங்களுடைய கற்பனையை நாங்கள் கொடுப்போம். வானொலி அறிவிப்பாளருக்கு வெளியிலே அப்படித்தான் ஒரு முகம் இருக்கு. ஒரு அறிவிப்பாளருடைய குரலை வைத்துக்கொண்டு எவ்வாறு இருப்பார் என்றெல்லாம் யோசிப்போம். அரங்கத்திலே வந்து பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சியை தந்த பொழுது நாங்கள் எல்லாம் பார்த்து எப்படி அழகாக இருக்க, இத்தனை விடயங்களை தனக்குள்ளே பதிவு செய்து வைத்து அரங்கத்திலே மிக தெளிவாக தருகிறாரே என்றெல்லாம் நாங்கள் பிரமித்து பார்த்து எங்களுடைய அன்புக்குரிய அறிவிப்பாளர், ஒலிபரப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் இந்த அரங்கத்தில் வந்திருப்பது என்பது எங்களுக்கு பெருமை தரக்கூடிய விடயமாக இருக்கும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றும் நான் நம்புகிறேன்.
அவர் எழுதிய ஒரு புத்தகம். மார்க்கோனி வானொலியை ஆரம்பித்த அதை கண்டுபிடித்த பயணத்திலிருந்து அதற்கு சென்று அவர் பார்த்த விடயங்களிலிருந்து சொல்லி தன்னுடைய அரை நூற்றாண்டு கால அனுபவ பகிர்வை அழகாக ஒரு புத்தகம் வாயிலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு வானலைகளில் ஒரு வழிபோக்கன் என்ற ஒரு நூல். இன்றும் நீங்கள் அரங்கத்திலே வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிக்க வேண்டும். வாசிக்க விரும்புகின்றவர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு இந்த அரங்கத்தில் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். வானலைகளில் ஒரு வழிபோக்கன், ஒரு அன்பு அறிவிப்பாளரின் அரை நூற்றாண்டு. நிச்சயம் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குவீர்கள் என்றும் நம்புகிறேன். நிச்சயம் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்றும் நான் அன்போடு Sanjam Kula Sito
சபீனா வசந்தகுமரன், மகிஷா லோகேஸ்வரன், நரிசனா அற்புதநாதன், ஜெசிகா ராஜ்குமார், கவினியா ஜெயச்சந்திரன், தனனியா பகீரதன், அதிசா கோபிநாத், பிரகஸ்பி ஜெயந்தன், ஷானிகா சிவதாஸ், அக்ஷய் சிவதாஸ், சஞ்சிகா ஸ்ரீநாத், ரியானா சிவராஜ், சிருஷ்டிகா பகீரதன், அபினுஷா சந்திரன், தவசிகா தவக்குமார், பிரியஷா ஜெயந்தன், சஹானா ராஜீவன். இந்த வெளியாக்கி விடியும் வரை வழி நடப்போம், இன்னல் மடியும் வரை விழிதுடைப்போம். பல சவால்களுக்கு மத்தியில் 10 வருடங்களாய் இந்த லிவர்பூல் தமிழ் கல்விக் கூடத்தை சிறப்பாக வழிநடத்தி வரும் நமது நிர்வாக இயக்குநர்கள் திரு மதன்ராஜ் மகாலிங்கம் அவர்கள், திரு ஜெகநாதன் முரளிதரன் அவர்கள், திரு நடேசன் சுஜீவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த இனிமையான நேரத்திலே இந்த நூலை 5வது ஆண்டு நிறைவு விழாவிலே வெளியிட்டது போல இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவிலேயும் வெளியிடுவதில் நான் பெருமை அடைகின்றேன். உங்களோடு சேர்ந்து இந்த நூலை இந்த பள்ளியின் அடையாளமாக இன்னொரு அடையாளமாக வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே உங்களது உற்சாகமான கரகோஷத்தை இந்த 10வது ஆண்டு நிறைவு விழா வரைக்கும் கொண்டு வந்த அனைத்து லிவர்பூல் தமிழ் கல்விக்கூட குழுமம் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நூலை பொறுத்தவரையில் ஊருணி என்றால் ஊருக்கு நடுவே உள்ள நல்ல நீர் உள்ள ஒரு கிணறு. இந்த கிணற்றிலிருந்து எல்லோரும் நீரை அள்ளி பெருகலாம். அதுபோல லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடமும் இந்த ஐக்கிய ராஜ்யத்திலே ஒரு அடையாளமாக இருக்கின்றது, ஒரு முன்னுதாரணமான கல்விக்கூடமாக பள்ளியாக இருக்கிறது என்பதை தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக கரகோஷம் தெரிவிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த நூலை பொறுத்தவரையில் ஆசி செய்திகளும் வாழ்த்து செய்திகளும் மற்றும் அதிகமாக பிள்ளைகளின் ஆக்கங்கள் அவர்களின் கையெழுத்துக்களுடன் அவர்களின் நிழற்படங்களுடன் அமைந்திருப்பது இந்த நூலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விளம்பரதாரர்கள் இல்லாமல் நாங்கள் இப்படியான விழாக்களை நடத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. எனவே அந்த விளம்பரதாரர்களின் விளம்பரங்களும் இங்கு பதிவாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மிக சிறப்பான ஒரு பதிவொன்று இந்த நூலிலே இருக்கின்றது. லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் மிகப்பெரிய தொண்டினை இந்த இரு நாடுகளிலும் செய்ததை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே அவர்கள் செய்த அந்த தொண்டு, அந்த பணி தொடர்பாக வெளிவந்த நாளிதழ்களில் வெளிவந்த அந்த பிரதிகள் இங்கே பதிவாகி இருப்பது இந்த நூலிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக அமைகின்றது. எனவே இவ்வாறான விடயங்களில் நீங்கள் எல்லோரும் பங்களித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவரையும் நிறைவான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நூலை
உங்கள் எல்லார் முன்னிலையில் நான் இதை வெளியிடுவதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வானொலி நாடகங்களில் கூட அவர் நடித்திருக்கிறார். அவருடைய குரல் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மறக்கப்பட முடியாத ஒருவர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் அரங்கம் வந்திருப்பது எங்களுக்கு பெருமை தருகிறது. மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை எங்கள் ஐயாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உலக தமிழகத்தில் வாழக்கூடிய அன்பு அறிவிப்பாளர், அன்பு ஒலிபரப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா எல்லோருக்கும் முன்னால் ஐயா அவர்கள் உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் உரையாற்றுவதற்காக. மும்மதங்களை சார்ந்து மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களை, தமிழ் உறவுகளை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இறை விழாவிலே சிறப்பு அதிதிகளில் ஒருவராக இங்கே கலந்து கொள்ளும் ஐடெக் நிறுவனத்தின் கல்வி பொறுப்பாளர் சகோதரி அமில்னி ஜூலியன் அவர்களை, ஐடெக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக பணிப்பாளர் திரு சிவசோதி வரராஜன் அவர்கள் உடல் நலம் குன்றியதால் இங்கு வர இயலவில்லை. அவர் சார்பிலே தந்தைக்காக வந்திருக்கும் தனையன் திரு மாயன் அவர்களை, உங்கள் அனைவருக்கும் உங்கள் வருகைக்கு நன்றி தெரிவித்து என் சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த லிவர்பூல் நகரிலே நான் வேறொரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த வேளையிலே என்னுடைய நூலை அறிமுகம் செய்யும் ஒரு விழாவை 3 தினங்களுக்குள் ஏற்பாடு செய்து அரங்கு நிறைந்த அன்புள்ளங்களை காணச் செய்த என்னை பிரமிக்க வைத்த அன்பு சகோதரர் திரு மதன்ராஜ் அவர்கள் இந்த கல்விக்கூடத்தின் 10வது ஆண்டு வெற்றி விழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு விரும்பியிருந்தார். ஆனால் அந்த வேளையில் என்னால் வர இயலாத ஒரு சூழல் உருவான போது, நீங்கள் வந்துதான் இந்த விழா நடக்கும் என்று இத்தனை மாதங்கள் கழித்து இந்த விழாவை இந்த வரலாற்று புகழ்மிக்க அரங்கிலே ஏற்பாடு செய்து என்னை கௌரவப்படுத்தி வைக்க அன்பு சகோதரர் மதன்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய வருகைக்கு உரிய ஒருங்கிணைப்பு பணிகள் அத்தனையும் செய்த அருமை சகோதரர் அமர்நாத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த கல்விக்கூடத்தின் வெற்றியின் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு முரளிதரன் ஜெகநாதன் அவர்களே, அவரோடு தோள் தந்து துணை நின்று பணியாற்றும் நடராஜா சுஜீவன் அவர்களே, உங்கள் பணிகளுக்கு எதிர்கால தலைமுறை நிச்சயம் நன்றி செலுத்தும் என்ற நம்பிக்கையோடு சில கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன். இந்த இனிய விழாவிலே எங்கள் கல்வி பயிலும் மாணவ மணிகள் ஒன்றிணைந்து
ஒரு சில நாடகங்களை அரங்கேற்றினார்கள். அந்த நாடகங்களில் முதல் நாடகத்தில் ஒரு முக்கிய செய்தி சொல்லப்பட்டது. அந்த நாடகத்தின் நிறைவிலே சில பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி நின்றார்கள். அதிலே தமிழ் எங்கள் அடையாளம் என்ற பதாகைகள் பிடிக்கப்பட்டிருந்தன. நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்பும் என்னுடைய உரையில் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். தமிழ் எங்கள் அடையாளம். தமிழ் என்றொரு இனக்குழுமம் ஆதியில் இருந்தது. அந்த இனக்குழுமம் மத வழிபாடுகளால் பிரிந்தது. அந்த இனக்குழுமம் ஜாதிய கோட்பாடுகளால் பிரிந்தது. ஆனால் இன்று வரை நம்மை பிணைத்து வைத்திருக்கும் ஒரு சக்தி என்பது தமிழ். நமது உடை கலாச்சாரங்கள் மாறிவிட்டன, உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன. நாம் தமிழர்கள் என்றால் அந்த அடையாளம் என்பது நமது முகமாக விளங்குவது நமது மொழி ஒன்றுதான். வெறும் பேரளவில் தமிழர்கள் வாழக்கூடிய சில நாடுகளுக்கும் நான் போயிருக்கின்றேன். செஷல்ஸ், மொரிஷியஸ், தென்னாப்பிரிக்கா, இப்போது ரீயூனியன். இங்கே கூட தமிழர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தாய் மொழி அறியாத தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பெயர் உண்டு, ஆனால் தமிழ் மொழி அறியாத தமிழர்கள். அப்படி ஒரு நிலை சமீப காலங்களிலே நமது தமிழர்கள் தமிழகத்திலிருந்தும் ஈழத்து மண்ணிலிருந்தும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த ஐரோப்பிய நாடுகளிலும் இன்னும் பல்வேறு நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே வளரும் தலைமுறை தமிழ் அறியாத தலைமுறையாக, மொழியின் எண்ணம் முகத்தை தொலைத்த தலைமுறைகளாக வரக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு தியாக பணியாக தங்களுடைய பொன்னான பொருள் தேடக்கூடிய பொன்னான நேரங்களை எல்லாம் இந்த தமிழ் பள்ளிகளை நடத்துவதற்கு செலவழித்திருக்கும் அந்த தியாக உள்ளங்கள் எதிர்காலத்தில் நன்றியோடு நினைவு கூறப்படும். தமிழ் அழியாமல் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்தால் நிச்சயமாக இவர்கள் நன்றிக்குரியவர்களாக விளங்குவார்கள். காலம் கடந்தும் அவர்கள் நாமம் நிலைத்திருக்கும். நான் சமீபத்திலே பப்புவா நியூகினி நாட்டுக்கு சென்றேன். நான் சொல்ல வருவது, நம்மை பெற்ற தாயை தந்தையை இழந்த பிறகுதான் நாம் அந்த இழப்பின் அருமையை புரிந்து கொள்வோம். தாயின் அருமை தாய் இறந்த பிறகுதான் நமக்கு புரியும். நமது மொழி எத்தகையது? உலகின் மூத்த மொழி தமிழ். உலகின் மூத்த குடி தமிழர்கள். இதனை நான் உணர்ந்து எல்லா நாடுகளிலும் நான் வலியுறுத்தி சொல்லி வருவது, தமிழின் மகத்துவத்தை நாம் நம்மில் பலர் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. பப்புவா நியூகினி நாட்டுக்கு நான் சென்ற போது அங்கே 850 மொழிகளை பேசுவோர் வாழ்கின்றார்கள். அப்படின்னால் உலகில் எத்தனை மொழிகள் இதுவரை பேசப்பட்டு வருகின்றன என்று நான் தேடி பார்க்கும்போது இந்தியாவிலே 19,000 மொழிகள் பேசப்பட்டு வந்திருக்கின்றன. அவற்றில் சில மொழிகள் இன்று தொலைந்து விட்டன. உலகத்தில் 6,000க்கும் மேற்பட்ட மொழிகள், அவற்றில் ஏற்கனவே 3,000க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து விட்டன. அத்தனை மொழிகள் பேசப்பட்டாலும் கூட உலக மட்டத்திலே 150 மொழிகளுக்குத்தான் எழுத்துக்கள் உண்டு. மற்ற மொழிகளுக்கு எழுத்து உரு என்பது இல்லை. மலாய் மொழி, ஆங்கில மொழி
மொழி எழுத்துக்களைத்தான் பயன்படுத்துகின்றன. அதுபோல் ஐரோப்பிய மொழிகளிலும் கூட ஆங்கில எழுத்துக்களைத்தான் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே எழுத்து உரு கொண்ட மொழிகள் 150. இந்த 150 மொழிகளிலே 1500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட மொழிகள் 6 மொழிகள். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனா, நமது தாய்மொழி தமிழ். ஆனால் இந்த 6 மொழிகளிலே 4 மொழிகள் பேச்சு வழக்கில் இல்லை. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம் ஆலயங்களில் கடவுளுக்கும் மதகுருவுக்கும் இடையில் பேசப்படும் மொழி. அதே உலகளாவிய சீன மொழியும் தமிழ் மொழியும் தான் பேசப்படுகின்றன. அந்த சீன மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு உண்டு என்கின்றார்கள். ஆனால் சீன மொழியை விட தமிழ் மொழி மூத்த மொழி என்பதை நிரூபிக்க தமிழ்நாட்டிலே கீழடி என்ற இடத்தில் நடந்த ஆய்வுகளின் மூலம் எங்கள் தாய்மொழி 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட எங்கள் தாய்மொழி அணியலாமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு தமிழ் ரெகே குழு ஒரு பாடலை பாடியது. பாடலின் பல்லவி. அப்படி ஒரு காலம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தமிழ் பள்ளிகள் அத்தனை நாடுகளிலும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பள்ளியில் கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஒரு தொண்டாக எந்த விதமான வேதனம், எந்த விதமான சன்மானம் இன்றி இந்த பணியை செய்து வருவது எங்கள் தாய் தமிழுக்கு ஆற்றும் மிகப்பெரிய தொண்டு. அவர்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வணங்கி நன்றியை செலுத்துகின்றேன். தாய்மொழி ஏன் எங்களுக்கு அவசியம்? தாய்மொழி அடையாளமாக திகழ வேண்டும் என்றால் ஏன் அது அவசியம்? ஒன்று, உலகின் மூத்த மொழி. அதை நாம் அடுத்த தலைமுறைகள் எல்லாம் பெருமையோடு பேச வேண்டும், பெருமையோடு அதை வளர்க்க வேண்டும். ஆனால் சிலர் கேட்பார்கள், இந்த மொழியால் சீன மக்களை பாருங்கள், உலகின் சீனர்கள் இல்லாத நாடே இல்லை. எல்லா நாட்டிலும் ஒரு சைனா டவுன் இருக்கும். அவர்கள் இன்று வரை தங்கள் மொழி அடையாளத்தை இழக்காமல் அதை பெருமையோடு பேசி வருகின்றார்கள். அவர்கள் மட்டுமா? இந்தியாவில் இருந்த புலம்பெயர்ந்தவர்களில் தெலுங்கு மக்கள், மலையாளிகள், கன்னட மக்கள், இவர்கள் அத்தனை பேரும் தங்கள் மொழியை பெருமையோடு பின்பற்றுகின்றார்கள். நான் ஏன் இதனை வலியுறுத்துகின்றேன் என்றால், பேசுவதற்கு ஒரு மொழி இருப்பது போல் சிந்திப்பதற்கும் ஒரு மொழி வேண்டும். அந்த மொழி நம் தாய்மொழியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அடிப்படை விஷயங்கள், பன்மொழி புலமை கொண்டவர்களாக இருந்தால் கூட வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்களை தங்கள் தாய்மொழியில் தான் சிந்திப்பார்கள். அந்த தாய்மொழி எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்ல வருகின்றேன். இந்த தாய்மொழி என்பது எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு தாய்மொழி பரிச்சயமாகிறது. நேற்று கூட மான்செஸ்டர் நகரில் இதனை வலியுறுத்தி சொன்னேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு லிவர்பூலில் என் நூல் அறிமுக விழாவிலும் சொன்னேன். ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது 5 புலன்களில் முதலில் உருவாவது செவி. தாயின் கருவறையில் இருக்கும் போதே தாயின் இதய துடிப்பை மட்டுமல்ல, தாயின் அந்த கருவறைக்கு வெளியே கேட்கும் எல்லா ஒலிகளையும், எல்லா மொழிகளையும் குழந்தை கேட்கிறது.
ஆகவே மொழி என்பது தாயின் கருவறையில் இருக்கும் போதே ஒரு குழந்தைக்கு பரிச்சயமாகிறது. அதனால்தான் குழந்தை பிறந்து 1 ஆண்டு 1.5 ஆண்டுகள் கழிக்கும் போதே அந்த குழந்தை பேசுது. ஏன் நேற்று வேடிக்கையாக சொன்னேன், எங்கள் வீட்டில் 5 பூனைக்குட்டிகள் உண்டு. அந்த பூனைக்குட்டிகளுக்கு நம்பினால் நம்புங்கள், நன்றாக தமிழ் புரியும், நன்றாக ஆங்கிலமும் புரியும். 2 மொழிகளிலும் அந்த பூனைகளுக்கு புலமை உண்டு. பேசத்தான் முடியாது, ஆனால் நாங்கள் சொல்வது எல்லாம் அது கேட்டு நடக்கும். வந்து சாப்பிடு என்றால் சாப்பிடும், வெளியே போ என்றால் போ, இந்த இடத்தில் படுத்துக்கொள் என்றால் அது கேட்கும். அது எப்படி கிரகிக்கப்படுகிறது? மிருகங்களுக்கு கூட மொழி புரியும். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் நாய்களை வளர்த்தால் காலப்போக்கில் அந்த நாய்கள் நீங்கள் பேசுவதை எல்லாம் புரிந்து கொள்ளும். ஏன் மைனா, கிளி போன்றவை கூட நாம் பேசும் மொழியை புரிந்து கொண்டு அவையும் பேச முயற்சிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே செவிகளில் நம் தமிழ் மொழி, தமிழர்களுக்கு அந்த தாய்மொழி செவி வழியாக ஊட்டப்பட வேண்டும். அதனால் தான் பெற்றோர்கள் எல்லோரையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, உங்கள் வீட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும். அதே வேளையில் தமிழர்களுக்கு தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். அந்த தமிழர்கள் பன்மொழி புலமை கொண்டவர்களாக இருந்தால்தான் தமிழுக்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே உங்கள் பிள்ளைகள் பல மொழிகளை கற்றுக்கொள்ளட்டும், பல மொழிகளை பேசட்டும். ஆனால் தாய்மொழியை மட்டும் அவர்கள் அந்த இளம் பருவத்திலேயே, மழலை பருவத்திலேயே உள்ளத்தில் பதியம் போட்டுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இறக்கும் வரை அவர்கள் அடிப்படையான வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயங்களை அந்த தாய்மொழியில் சிந்திப்பார்கள். ஆகவே மதன்ராஜ் போன்ற அன்பு தமிழ் உறவுகள் தங்களுடைய பொருளை மட்டுமல்ல, தங்கள் பொன்னான நேரத்தையும் இதற்காக தியாகம் செய்து இது போன்ற கல்விக்கூடங்களை நடத்தி வருகின்றார்கள் என்றால் அதற்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு தான் அவசியம். நான் தமிழன் என்றால் முதலில் எனக்கு என் தாய்மொழி தெரிந்திருக்க வேண்டும். அதே வேளையில் எத்தனையோ மொழிகளை தமிழர்கள் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்கின்றார்கள் என்று நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த துணை திரு அமர்நாத் மற்றும் இந்த தமிழ் கல்விக்கூடத்தின் நிர்வாக பணிகளை பொறுப்பேற்று நடத்தும் அன்பு சகோதரர்கள் முரளிதரன் ஜெகநாதன், நடராஜா சுஜீவன் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழின் என் தாய்மொழியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் நினைக்கிறேன் ஒரு தமிழ் பாடசாலையினுடைய ஒரு
நிகழ்ச்சி ஒன்றுக்கு இவ்வளவு, அதுவும் லண்டனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வெளிநகரத்திலே இவ்வளவு மிகப்பெரிய மக்களாக வந்து சேர்ந்திருப்பது என்பதை நான் காண்கிறேன். உண்மையிலே லிவர்பூலிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீங்கள் இங்கே ஒன்றாக கூடி உங்களுடைய குழந்தைகளுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். இருந்தார்கள் ஆசிரியை திருமதி ஜெகதீஸ்வரி தேவானந்த் அவர்களுடைய நெறியாளர்கள் இந்த கிராமிய நடனம், ஜஷா சிவஞானமூர்த்தி, அஸ்மிதா மதியழகன், பூர்வா அமர்நாத், தர்ஷிகா தாமோதரன், ஹன்சிகா பிரகாஷ் குப்பன், கேஷிகா கோகுலரஞ்சன், அனிஷ்கா சுரேஷ்குமார், பிரதிஷா பிரகாஷ் குப்பன், அஸ்வினி அண்டன் அருள்நேசன், சஜித் ஷா கந்தசாமி, ரஜிஷ்ணா சிவமோகன் மற்றும் வைஷ்ணவி வசந்தரூபன் ஆகியோர். பாராட்டுகள். தொடர்ந்தும் நீங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று அரங்கத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நன்றி. தமிழை கற்பிக்கிற போது நாங்கள் தாய்மையை உணர்கிறோம் என்றார்கள். இலக்கை விட பயணம் அழகானது என்றேன். பயணம்தான் இலக்கு, அந்த இலக்கு தமிழ் என்றார்கள். ஆம், தமிழ்தான் இலக்கு. கடந்த 10 வருடங்களாக சமரசமின்றி தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் ஆசிரியர்களான திருமதி கலைவாணி குருபரன் ஆசிரியர் அவர்கள், திருமதி கிருஷ்ணவேணி விக்னேஸ்வரன் ஆசிரியர் அவர்களை உங்கள் பரத்த கரகோஷத்தோடு மேடைக்கு அழைக்கிறேன். இருவருக்கும் சிறப்பு கௌரவம் அளிப்பதில் லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடம் பெருமை அடைகிறது. நன்றி. கூடிய அன்புக்குரிய திரு அமர்நாத் மணிபாரதி அவர்களை நாங்கள் விசேடமாக இந்த இடத்திலே அவருக்கு நன்றி பாராட்டுகிறோம். அனைத்து தொண்டூழியர்களும் தங்களை தொடர்ச்சியாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். அத்தனை பேருக்கு மிக பலமாக கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் இந்த தொண்டூழி. அன்னை மகற்கிடையே அழகில்லை என்றாலும் தோளோடு தோள் சேர்ந்து தமிழ் தொண்டாற்றும் உம்மை பாராட்டுவது தமிழ் கல்விக்கூடத்தின் கடமையாகிறது. முகம் காட்டாமல், முகவரி தேடாமல் திரைக்கு பின்னால் உழைக்கும் தன்னலமில்லா மனிதர்கள் நமது தொண்டூழியர்கள். உன் கண்டிப்பு மிகுந்த உன் அன்பினால் மட்டுமே. குடும்பத்தின் தந்தை போல இந்த கூட்டத்தில் என்றும் நீ இருக்க வேண்டும். இவருக்கான மதிப்பளிப்பினை தயாளன் அவர்களை வழங்குமாறு அன்போடு. மூவேந்தர்களும் ஒன்றுபட்டதால் உருவான சிறு உலகம்தான் எம் பள்ளி. அது இன்று ஓங்கி வளர்ந்து ஒப்பற்ற நிலையில் ஆரம்பிப்பது இலகு, அதை வேரூன்றி மரமாக்குவது இலகல்ல. இன்று லிவர்பூலின் ஆலமரமாக விழுதுவிட்டு நிற்கின்றது எம் பள்ளி என்றால் அதற்கு ஆணிவேர் நீங்கள்தான். மகாலிங்கம் மதன்ராஜ் பெயருக்கேற்றபடி கம்பீரமான ராஜாதான். உன் பிம்பம் மட்டும் உயரமானதல்ல, உன் சிந்தனைகளும் உயரமானவை. நீ விதை போட்டாய், அது இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. நீ உயரமானவன், நீயே நிமிர்ந்து பார்க்கும் அளவு பின்னோக்கி நிற்கின்றது எம் பள்ளி. பெருமைக்குரியவனே, உன்னால் பெருமை கொள்கின்றது இப்பள்ளி. திரு நடேசன் சுதீவன் பொறுமைக்கு இலக்கணமானவரே, பெற்றோர்களையும் நிர்வாகத்தினரையும் இணைக்கும் பாலமே. உங்கள் அன்பான ஆறுதலான பேச்சால் அனைத்து ஆசிரியர்களையும் வழிநடத்தி கொண்டிருப்பவரே. என்ன என்றாலும்
ஓடிப்போய் சுஜீவன் அண்ணாவிடம் கேட்கலாம் என்ற பெருமிடத்தை எமக்கு வழங்கியவரே, எம் பள்ளியின் தொடர்பாடல் நாயகனே, ஏடியாக நின்று அனைவரும் ஏற்றிவிட்டவரே, வாழ்க நீங்கள், வளர்க நீங்கள். திரு ஜெகநாதன் முரளிதரன், புன்னகையுடன் பலம் பெறும் பேச்சாளர் நீங்கள். பள்ளியின் எந்த நிகழ்வும் உன் பேச்சாற்றினால் சிறப்புறும். நீ கையில் மைக்கெடுத்தால் அரங்கமே அமைதியாகிவிடும். நிகழ்வுகளை ஒழுங்கமைத்தலிலும் சரி, அதை வழிநடத்துவதிலும் சரி, உங்களுக்கு நிகர் நீங்களே. அனைவருடனும் பணிவுடன் உரையாடும் உன்னை பள்ளியே போற்றி மகிழும். பள்ளியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவரே, உன்னை பாரெல்லாம் போற்றட்டும். மூவருக்கும் தனித்தனி சிறப்பென்றாலும் மூவரில்லாமல் இப்பள்ளி இல்லை. அவரை தொடர்ந்து 3ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார். வளர்நிலை 1 அபினிஷா சந்திரன் அவர்களை அன்புடன் மேடை, அதாவது அனைத்துலகத்தில் அவர் 1ஆம் இடத்தை வெற்றுகின்றார். அங்கே மீண்டும் அவருக்கு உங்கள் உற்சாகமான கரகோஷங்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துமாறு அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக டைட்டில் ஸ்பான்சர்ஸ் வெல்மேக்ஸ் ஃபைனான்ஸ் அட்வைசர்ஸ், அடுத்ததாக செண்பகம் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீலங்கன் அண்ட் சவுத் இந்தியன் கிரில், அவர்கள் தான் எங்களுக்கான உணவுகளை இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஐடியல் ஒரன் டிஜிட்டல் சைனேஜ் சர்வீசஸ், அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி, லிவர்பூலில் விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றது. அடுத்ததாக பேமெண்ட் சேஃப், யுவர் பேமெண்ட் அவர் சொல்யூஷன். அடுத்ததாக குயின்ஸ் டிரைவ் டென்டல் சர்ஜரி. அடுத்ததாக ஹியூம் ஹால் போர்ட் சன்லைட் என்னும் இடத்தில். அடுத்ததாக குளோபோஸ் நெட் அண்ட் அட்வான்ஸ் இபாஸ் சிஸ்டம்ஸ். அடுத்ததாக சிந்து சாரி கலெக்ஷன்ஸ். அடுத்ததாக பெஸ்வே கேஷ் அண்ட் கரி விஸ்டன். அடுத்ததாக சானு போட்டோ யூகே, professional and experienced photographers for more than 30 years. அடுத்ததாக DJ இளங்கோ, cinematic videography and photography. மற்றும் TM Sounds, DJ and karaoke. நன்றி. அவர்களுக்கும் லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மாயவன் வரதராசா அவர்களுக்கும் SK ராஜன் அண்ணா அவர்களுக்கும் லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மேடை அமைப்பு, மண்டப அலங்காரங்கள், விழா ஒருங்கமைப்பு, உணவு பரிமாறுதல் என விழாவின் அத்தனை நிகழ்வுகளிலும் தேனீக்கள் போல பின்னால் இருந்து செயல்பட்ட தன்னார்வ தொண்டர்களுக்கு எமது அன்பான நன்றியினை கூறிக்கொள்கிறோம். அடுத்து கலை நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு, விழா ஒருங்கிணைப்பு என விழாவின் அத்தனை செயற்பாடுகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வழமை போல் அயராது உழைத்த எங்கள் கல்விக்கூடத்தின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய திரு யோகா தினேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக KP யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தைகளை தயார்படுத்தி
உரிய நேரத்திற்கு வந்து ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒளிப்பட கலைஞர்களுக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் எமது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக எம் இனத்தின் நம்பிக்கைகள், இந்த விழாவின் நாயகர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனுசரணை வழங்கிய அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் லிவர்பூல் தமிழ் கல்விக்கூடத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொளிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more content like this in future. I will see you all in another interesting blog like this very soon.